என்னதான் இன்னைக்கு கொஞ்சம் எனர்ஜி கம்மியா இருந்தாலும் ஃபுல் டே நல்லா தான் போச்சு. வணக்கம்டா மாப்பிள்ள. கேலிஸ்தனிக்ஸ் ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்றதுல இன்னைக்கு நாள் 46. நான் இதே சீரிஸ்ல டே 36ல ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். அது என்ன சேலஞ்சு, அந்த சேலஞ்ச் ஏன் இன்னும் பண்ணாம இருக்கன்றதை இப்போ சொல்றேன். அது என்ன சேலஞ்சுனா 120 நாள் இன்டர்மீடியேட் ஸ்பிரிட்டை ஃபாலோ பண்ணி எத்தனை ஸ்கில் அன்லாக் பண்ணலான்றது தான் பிளான். இந்த சேலஞ்சை மண்டே ஆன நேற்று ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அது எனக்கு ஒர்க் ஆகாதோன்ற மாதிரி ஒரு ஃபீல். நான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்றதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி வின்டர் ஆக் சேலஞ்சுன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு வாரம் கூட தாங்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள கை விட்டேன். அந்த மாதிரி இப்பயும் புதுசா சேலஞ்ச் எடுத்து கை விடுற மாதிரி இல்ல. இதெல்லாம் பண்றதுக்கு பதிலாக கண்டென்ட் கிரியேஷனை பூஸ்ட் பண்ண வேற ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். என்ன ஐடியாஸ், என்ன கதை எல்லாமே போக தெரிஞ்சுப்பீங்க. என்ன ஐடியாஸ்னு எல்லாம் சொல்றதை விட செஞ்சு கட்டுறதே பெட்டர்னு தோணுது. ஏன்னா ஒரு சில வீடியோஸ்ல இப்படிதான் பண்றேன்னு சொல்லிடுறேன். ஆனா கடைசியில் அதுக்கான ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க மாட்டேன். நார்மலாவே எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகம். அதனால தான் சொல்றேன், இனிமே சொல்றது இல்ல செஞ்சு காட்டுறது தான். சரி அதெல்லாம் விடுங்க, இன்னைக்கு ஃபுல் டே பார்ப்போம். முதல் வேரியேஷனா ஃப்ரெண்ட்லி வெட் ட்ரைனிங் தான். ஃபர்ஸ்ட் செட் மட்டும் பேண்ட் இல்லாம ட்ரெயின் பண்ணிட்டு அடுத்து ஒரு 3 செட்டுக்கு பேண்டை வச்சு தான் ஹோல்ட் பண்றது. அசிஸ்டன்ட் பேண்ட் மட்டும் இல்லைன்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ல ரெசிஸ்டன்ட் பேண்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் தான் ரொம்ப வர்த்துன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்லி வேர் ரோல்டு, ஃப்ரண்ட்லி வேர் ரைசஸ்லாம் பண்ணிட்டு வழக்கமா பண்ற புல்லப்ஸ் சைடு வந்துட்டேன். ஹீட் போட்டு அடிக்க வேண்டிய புல்லப்ஸை பாடி வெயிட் வச்சு அடிக்கிறேன். நான் பண்றது டப்பு இல்ல. எக்ஸ்ப்ளோசிவ் புல்லப் பண்றதுக்கும் ரெசிஸ்டன்ட் பேண்ட் தான் சப்போர்ட் கொடுத்தான். அதுல ஒரு 3 செட்டு போட்டுக்கிட்டு கடைசியா சின்னப்புக்கும் ரெசிஸ்டன்ட் பேண்ட் தான் சப்போர்ட் கொடுத்தான். இதெல்லாம் பண்ணிட்டு சின்ன பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதான் சொன்னேன்ல ஏற்கனவே எனர்ஜி சரியா இல்லைன்னு. எப்படி இருந்தாலும் புல் செஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதை முடிச்சுட்டு நைட் டின்னர் எடுத்துக்கிட்டு ஒரு கிளாஸ் பால் அச்சியே சச்சு நீங்க நாளை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம். பை பை.